இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தா, அப்படியே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா, அந்த பரபரப்பை தாண்டி ரிலாக்ஸ்டாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. பார்க்கிலலாம் போட்டு இப்படி ஒரு ஈஸி சேர் போட்டுருப்பாங்களான்னு தெரியல, உட்காந்தா எந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஈஸி சேர்ஸ் உட்காந்து பார்ப்போம். வந்தோம்னு வச்சுங்க, அப்போ அடி அப்படின்னா அடடா வந்த எனக்கெல்லாம் தெரிஞ்சு நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா இங்கேயே வந்து செட்டில் ஆயிடுவேன். அங்கே பாருங்கள், இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்க பெருசாக விருப்பப்படாதவங்க அப்படியே தனிமை விரும்பிகள்லாம் இங்கே வந்துடுறாங்க. ஆனால் என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி இடத்துலையும் ஒருத்தர் லேப்டாப் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு தான் இருக்கார். இதில் ஹோல் ஐடியாவே என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு கான்செப்ட், ஒரு எல்லாருமே யூத்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற மாதிரி, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இளைஞர்கள் தானே அதிகமான வேலை பார்க்குறாங்க. அதை மைண்டில் வச்சுட்டு ஃபைனலி அவங்களுடைய ரிசோர்ஸஸ் தான், அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் தான் இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நிறுவனத்துக்கு தெரிகிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்களை எவ்வளோக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது மூலமாக அவங்களுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்குது. அவ்வளோதான் அதோடைய முக்கியமானது. நோ மீல் இஸ் ஃப்ரீ. அன்பு, இதோட பேச்சு நிறுத்து.